வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ நம்மளோட மினியேச்சர் குக்கிங் சேனல் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக மாறிட்டு இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டினியூவாக போட போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பண்ண போகிறோம்னா, குட்டியாக ரொம்பவும் மினியான ஒரு கப், ஒரு பிளேட் அண்ட் ஒரு ஸ்பூன் செய்ய போகிறோம். இது ஒரு பேசிக் லெவலில் தான் நம்ம செய்கிறோம். ஸோ இது செஞ்சு பழகுனீங்கன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ணும்போது இன்னும் அதை சூப்பராக பண்ண முடியும். ஸோ இதுக்கு களிமண்ணை வழக்கம் போல் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு எந்த சைஸில் கப் வேணுமோ அந்த சைஸில் களிமண் எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை விட நீங்கள் பெருசாக செய்யணுன்னாலும் சரி, சின்னதாக செய்யணுன்னாலும் சரி, சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ரொம்ப பெருசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி செய்யணும். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் எதெல்லாம் நீங்கள் செஞ்சு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மினியேச்சர்ஸ் செய்யும் போது நான் தம் ரூலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணும், ரொம்பவும் அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ஹேண்டில் பண்ணும். இப்போ பாருங்கள், இதில் நான் தண்ணி தொட்டுட்டு இந்த நம்ம ஹோல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஹோலில் விரல் வச்சுட்டு அவுட்ரு சைடை நோக்கி நீங்கள் மெதுவாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பானைக்கு கீழே, பாத்திரத்துக்கு கீழே ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்களா, ஹாஃப் கர்வ், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் சும்மாவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஷேப் கிடச்சிருச்சு, நம்ம எதுவுமே பண்ணலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மண் சட்டியிலலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கும், பெரிய மண் சட்டியிலலாம். ஓகே, ஸோ இதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி தண்ணி தொட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டேன். இது செய்யும்போது நீங்கள் தண்ணி கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ரொம்ப நிறைய தண்ணி எடுக்காமல் ஒரு ட்ராப்பாக தண்ணி சேர்த்திட்டு நீங்கள் செய்ய அடுத்தடுத்த ட்ராப் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் பாலிஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாலிஷ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க, தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா தொடச்சி விட்டுறணும். அப்போ தான் நம்மளோட கை அச்சு வேறு எந்த ஷேப்பும் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ இதோட அவுட்ரு மவுத் பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது பேசிக்கா ஒரு குட்டி கிண்ணம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஏன் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை செஞ்சால் தான் நீங்கள் களிமண்ணுக்கு குட்டியாக ஒரு இதை செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் நல்லா நம்ம செய்யறதுக்கு பண்ணலாம். இப்போ நான் அடுத்து ஒரு ஸ்பூன் செஞ்சிட்ருக்கேன். ஸ்பூன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் களிமண்ணில் ஸ்பூன் ப்ராப்பராக உங்களுக்கு ஷேப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒர்க் பண்ணும். இது நான் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்பூனாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, பாருங்க, அவ்வளோதான். அந்த ஸ்பூன் இந்த கப்புக்கு தகுந்த மாதிரி குட்டியாக செஞ்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளேட் ரெடி பண்ணலாம். பிளேட்டுக்கு சேம் இதே மாதிரி லைட்டாக நான் கொஞ்சமாக களிமண் எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். களிமண் எப்போ நீங்கள் சூப்பராக இருக்குது, நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ரவுண்ட் பண்ணும்போது அதிகமாக கிராக் இல்லாமல் இருந்துச்சுன்னா களிமண் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் கையில் களிமண் தொடாமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தொடும்போது களிமண் ரொம்ப கையில் ஒட்டாமல் தண்ணியாக வராமல் இருந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. அதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினியேச்சர்னு வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ பிளேட் பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பிளேட் எப்படி அந்த ஷேப் மட்டும்தான் செய்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நான் இந்த பிளேட்டில் பெருசாக எதுவும் நான் செய்ய போகிறது கிடையாது. ஸோ அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸில் பிளேட்டு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு மூடி, ஒரு லிட்டு மாதிரி தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இது கர்வ்டாக இருக்கிற மாதிரி நான் இதை பண்ணிக்கிட்டேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டுட்டு சைடு எல்லாமே ப்ராப்பராக அந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டுறணும். கரெக்டான ஒரு மூடி நான் இதுக்கு ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு கைஸ். இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய குட்டீஸ் வந்துட்டு சேனல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இன்னமுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கிச்சன் செட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்மளோட வீடியோஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம வந்து ஆன்லைன் பாட்ரி கிளாஸஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரியணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ்டான ஸ்டாச்சூஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம யாழி தமிழ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.